சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தோம்னா, எங்கேயாவது 2 இடம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாரி தான் போயி சுத்தி பார்த்துட்டு, கார் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். கார் பார்த்துட்டு அப்படியே வந்து மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு, அப்படியே வரலான்னா, அங்க பொன்னி மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு மெஸ்ஸு எங்க இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி, தெப்பக்குளத்து பக்கத்தில பொன்னி மெஸ்ஸுன்னு இருக்குது. இன்னொன்னு வந்து சண்முகாவோ ஏதோ பார்த்தோம். சரி அத விட இது நல்லாயிருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனோம். உள்ள போனா, வெளியில பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. "என்னடா இப்படி இருக்கு? எப்படி நல்லாயிருக்குமா?" அப்படின்னு. ஆனா உள்ள பார்த்தா நல்லா தான் வச்சிருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டெக்கரேட்டிவாக நல்லா நீட்டாக இருந்தது. நான் வந்து எப்பயுமே ஹோட்டல்னா சாப்பிடுவேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். வேறு மாதிரினா கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் நம்மளும் போகிறோம். அது பார்த்து நல்லதா போடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி தான் வந்து எப்பயுமே இந்த குமார் மெஸ்ஸு, அப்புறம் இன்னொன்று என்ன மெஸ்ஸப்பா, போனதுக்கே திரும்ப திரும்ப போவேன். நாங்கள் அழகர் மெஸ்ஸு அப்படின்னு சொல்லி போனதுக்கே போக வேணாம். சரி வித்தியாசமா வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். எப்பயுமே கோனார் மெஸ்ஸு, குமார் மெஸ்ஸு, அம்மா மெஸ்ஸு இந்த மாதிரி அந்த நான் தெப்பக்குளத்த சுற்றி ஒரு 4, 5 இருக்கும். அதையே சுற்றி சுற்றி போவோம். அந்த மாரி போகாம இது புதுசா போகலான்னு சொல்லி போனோம். அப்புறம் எல்லாம் என்னமோ பரீட்சைக்கு படிக்கிற மாரி ஆளுக்கு ஒரு புக்க தூக்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில என்னமோ பண்ண போகிறது என்னமோ சிக்கன் பிரியாணி, சைட் டிஷ்க்கு ஏதோ ஒண்ணு சிக்கன் 65 இதுதான் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக் எடுத்துட்டு என்னென்ன போட்டிருக்காங்கன்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். லஞ்சுக்கு வந்து என்னென்னன்றது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ப்ளைன் பிரியாணி, அப்புறம் சைட் டிஷ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்க வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் அவங்க வாங்குனாங்க. மத்த எல்லாமே சிக்கன் பிரியாணி. அந்த ஒரு பாப்பா மட்டும் நான்வெஜ் சாப்பிடாது. அதனால வந்து அதுக்கு எக் பிரியாணி ஆர்டர் போட்டோம். அப்புறம் கிரில் வந்து ஒரு ஃபுல் கிரில்லும், அப்புறம் வெஜ்ஜு சாப்பாடு ஒண்ணு வாங்குனோம். வெஜ்ஜு சாப்பாடுல வந்து எல்லாமே கூட்டு, பொரியல், வத்த குழம்பு, சாம்பார் எல்லாமே வச்சிருந்தாங்க. பாயசம் மட்டும் இல்ல நெனைக்கிறேன். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சின்ன சின்ன கிண்ணத்துல அழகா போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க வந்து சிக்கனு இது எல்லாமே அப்புறம் சுக்கா வாங்குனோம். அப்புறம் வந்து என்ன வாங்குனோம்? அப்புறம் சாப்பிடும்போது தான் தெரியும். வீடியோ ஓடட்டும் அப்ப தான் தெரியும். அப்புறம் எனக்கு இந்த பாசுமதி ரைஸ்லலாம் பிரியாணி பிடிக்காதுங்க. நம்மளுக்கு சீரக சம்பா ரைஸ்ல தான் பிரியாணி பிடிக்கும். ஆனா, இந்த பசங்க வந்து பாசுமதி ரைஸ்லலாம் பிரியாணி சாப்பிடுவேன்னுவாங்க. அவங்களுக்கு சீரக சம்பா பிடிக்காது. அதனால என்ன பண்ணுறது, அவங்களுக்காகவே நானும் வந்து இது என்னமோ டேஸ்ட் இல்லாத மாரியே இருக்கும் எனக்கு என்னமோ. எதுக்கு வீட்ல ஸ்வீட்டு சாப்பாட்டு அரிசியிலே கூட பிரியாணி இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்கிற மாரி இருக்கும். இந்த பாசுமதி ரைஸில பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டே இல்லாத மாரி இருக்கும். செம்ம வெயில் வேற, செம்ம பசி வேற. அப்புறம் சரி இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் கார் பார்க்க போகும்போது வந்து ஒரு இடத்துக்கு ஷோரூம் போனோம். கியா ஷோரூமில் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து சாப்பிட வந்தோம். சாப்பிட வந்துட்டு திரும்ப இன்னொரு கியா ஷோரூம் இருக்கு. அப்புறம் டாட்டா ஷியாராவோ ஏதோ அந்த ஷோரூம்லேயும் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் வந்தது. இங்கேருந்து கிளம்புனதே 12 மணிக்கு. அப்புறம் அங்கே போக சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஒரு கடையை பார்த்து முடிச்சோடனே சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. அப்புறமேலு சாப்பிட்டுட்டு அப்பாடி லேட்டாக பார்க்குறது இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் டிராஃபிக்குள்ளே லேட் ஆயிரும். 4 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு இருக்காது ஹோட்டல்ஸில். அப்புறம் வந்து எல்லோரும் பசிக்குது, குழந்தைங்கள்லாம் எல்லாமே இருக்க சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கிறனால எல்லாம் பசிக்குதுன்ருவாங்க. அப்புறம் அழுக ஆரம்பிச்சுருங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வயித ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறமேலுக்கு வேணால் நம்ம எல்லா கடைகளுக்கும் போகலான்னு. இதுக்கு வந்து மைனஸும் கிரீன் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. இந்த தந்தூரி நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா சாஃப்ட்டாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுக்காவும் நல்லா இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ளைன் பிரியாணி வாங்கிக்கிட்டோம். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எப்போவுமே நம்ம வந்து வாங்கினோம்னா ரசம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம். ரசம் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரசம் வந்து வாங்கி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு இல்லைன்னா என்ன தான் பிரியாணி நம்ம சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஐஸ்கிரீமோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பிடாம வெளியில் வர பிடிக்காது. அந்த மாதிரி வெண்ணிலா இந்த மாதிரி 3 ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீமு, இன்னொன்று ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. எல்லாம் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒன்று கிடையாது. எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அஜெண்டாவோ அது என்னமோ மின்ட்டுது அது ஒன்று வாங்கி அவங்க எல்லாமே ஒரு வாய் குடிச்சிக்கிறது. எப்போயுமே நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு இது வாங்கினோம்னா எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்று வாங்கினா வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஏசி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே போய் ஃபஸ்ட்டு வந்து ஏசி புக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அப்புறம் கார் ஷோரூம் போகலான்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பினோம். இது கீழே வந்து ஃப்ளோரில் வந்து ஏசி வச்சுருந்தாங்க. அவங்க தான் ஏசி பார்த்துட்டு இருந்தாங்க. மாடியில் இப்போ 3வது மாடி போகணுன்னாங்க. நான் கீழே உட்காந்துட்டு என்னால் போக முடியல. தூக்கம் எனக்கு சாப்பாட்டில் என்ன கலந்தாங்களோ தெரியல. அவ்வளோ தூக்கமாக இருந்துச்சு. சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஓடிட்டுருக்கு. அப்படியே தூங்கிட்டே இருந்தேன். அப்புறம் கார் ஷோரூம் டாட்டா செய்கிறாங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு தான் குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவிங் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் ட்ரைவிங் ஓட்டுறதா போயிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அப்படி ஒரு தூக்கங்க. என்னைக்குமே உட்காந்த இடத்துல அப்படி தூக்கம் வராது. அவ்வளோ தூக்கம் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. வெயில் வேறு செம்ம வெயில். அதனாலே கூட இருக்கலாம் ஏசிக்கு அதுக்கும்
நல்லா தூங்கி இருந்துச்சு. வந்து ஓட்டி பார்த்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் திரும்ப கியா ஷோரூம் போகலான்னு சொல்லி கியா ஷோரூம் போனோம். அந்த ஷோரூமில் போய் ரேட் என்ன சொல்கிறாங்க எப்படின்னா, அதுக்கு இடையில வந்து மதுரை ஃபேமஸ்னாலே ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா சாப்பிடாம போனால் எப்படி இருக்கும்? அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்டுக்கலான்னு அங்கேயுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா வெயிலுக்கு அது எல்லாருமே ஜிகர்தண்டா தான் சாப்பிட்றாங்க. அதனால் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கூல்ட்ரிங்க்ஸ் கடையும் ஐஸ்கிரீம் கடை, ஜிகர்தண்டா இது தாங்க மதுரையில் வந்து ஓடுது. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் சிலிண்டர் இல்லைன்னு சில அந்த ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் மூடிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த ஷோரூம் கிளம்புனோம். நாங்கள் அந்த ஷோரூம் போகிறதுக்குலாம் 7 மணி ஆயிடுச்சு. கடை வந்து 6 மணிக்கே க்ளோஸுன்னாங்க. சரி இருக்கிறோம் வாங்க பார்த்துட்டு போவீங்கன்னு பார்க்க தான் போனோம். புக் பண்ணுறதுக்காக இல்லை, சும்மா பார்க்குறதுக்காக போனோம். அப்புறம் போய் ஒவ்வொரு கடை ஒவ்வொன்றா பார்த்தாங்க. கலர் பார்த்தாங்க. ஒயிட் ஓகே அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து வெரி கலரோ ஏதோ ஒரு கலர் சொன்னாங்க. அந்த கலர் கிடைக்கல. அடுத்து வந்து நைட்டு வந்து டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புனோம். அப்புறம் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு ஒரே இதாக போயிடலாம். ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. வீட்டில் போய் என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதை வந்து ஒவ்வொன்றா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சித்த திருவிழானால மதுரையிலேருந்து எல்லா ஹோட்டல்ஸும் எல்லா இடமே கூட்டமாக தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணி சீட் பிடிச்சி அப்புறம் எல்லோரும் வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வர 11:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.